ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். எனக்கு கமெண்ட்ல கண்டினியூஸாக யாரோ கேட்டுகிட்டே இருந்தாங்க, ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிக்கும் லிசார்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு. ஆக்சுவலி அது வந்து நான் இக்னோர் பண்ணி விட்டுட்டேன். பட் திரும்ப திரும்ப கேட்டப்போ நான் நினச்சேன், இந்த ஜேர்னியில் இட்ஸ் எவ்ரி திங் இஸ் டோல்டு பை இதுக்கு முன்னாடி இருந்த ட்வின் ஃப்ளேம்ஸ் தான். ஸோ நம்ம வந்து இந்த ஜேர்னியில் வந்து பட்டர்ஃப்ளையை வந்து கனெக்ட் பண்ணுவோம். எதனால? பிகாஸ் பட்டர்ஃப்ளை வந்து அந்த புழு வந்து அந்த பியூப்பாவாக மாறி அது ஒரு டெத்து அண்டர்கோ பண்ணி அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளையாக அழகாக பறந்து வரும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஜேர்னியில் நம்மளும் வந்து ஒரு கம்ப்ளீட் டெத் மாதிரி நம்மளோட பழசு எல்லாம் நம்ம தூக்கி போட்டு புதுசாக அந்த பட்டர்ஃப்ளை மாதிரி நம்ம போவோம். ஸோ அதனால தான் இந்த பட்டர்ஃப்ளையை இங்கே ரிலேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம பீகாக் சொல்கிறோம், பீகாக்கிங் எனர்ஜி பற்றி நான் பேசியிருந்தேன் ஒரு வீடியோவில். ஸோ அந்த பீகாக்கிங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துலேருந்து அந்த ஈகோ டெத்து வந்ததுக்கு அப்புறம் வி கம் இன் டு திஸ் யூனியன், அதை தான் வந்து அங்கே குறிப்பிடுது. ஸோ இது எல்லாமே வந்து மனுஷங்க தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. மனுஷங்க அப்படின்னு சொன்னால் யார்? இதுக்கு முன்னாடி உண்டான ட்வின் ஃப்ளேம்ஸ். ஸோ அதனால எனக்கு வந்து இந்த ஒரு கொஸ்டினுக்கு நான் சொல்லுவேன், லிசார்டை பற்றி கேட்கும்போது என்னோட இன்ட்யூஷனில் வந்த ஒரு ஆன்சரை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். லிசார்ட் வந்து தனக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா அந்த மொமெண்ட்ல வந்து தன்னோட அந்த வாலை வந்து அதை கட் பண்ணிட்டு அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த வால் தானாக க்ரோ ஆகி வந்துடும். உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதாவது தப்பிக்கிறதுக்காக அந்த தன்னோட ஹோல் உயிரை வந்து கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு பார்ட்டை வந்து கொடுத்துட்டு தப்பிச்சு போயிடும். அண்ட் தென் அதை வந்து திரும்ப க்ரோ பண்ணிக்கும். ஸோ இந்த ஜேர்னியில் நம்ம ரிலேட் பண்ணணும்னா, உங்களுக்கு லிசார்ட் வந்து பல இடத்துல திரும்ப திரும்ப வருது, இல்லை உங்களுக்கு அது கூட ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு தோணுது அப்படின்னா அது டெஃபினெட்லி யுவர் இன்ட்யூஷன் இஸ் கைடிங் யூ. ஸோ அதனால இந்த ஜேர்னியில் மற்றவங்களுக்குலாம் அது இருக்குமான்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கு அது இருக்குன்னா இருக்குதான். ஸோ இட் ஷுட் பி லைக் கம்பேரிட்டிவாக நான் சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஒரு ஜேர்னியில் வரும்போது எவ்வளோ ஹார்டாக எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு பாட்டை கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு, அது கார்மிக் டைஸாக இருக்கலாம், இல்லை வாட் எவர் இட் இஸ், நமக்கு ஒரு வேலையாக இருக்கலாம், எந்த ஒரு விஷயமும் மனுஷங்களாக கூட இருக்கலாம். அதாவது கத்தி எடுத்து கட் பண்ணுறதுன்னு கிடையாது. அந்த ஒரு விஷயத்த நம்ம கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு நம்ம கரெக்டான பாதையில் க்ரோ பண்ணி போவோம் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு மெட்டஃபர் மாதிரி. ஸோ உங்களுக்கு லிசார்ட் திரும்ப திரும்ப வருது அப்படின்னா, உங்களுக்கு அப்படி உங்கள் மைண்டில் தோணுது அப்படின்னா, அண்ட் இஃப் யூ ஆர் இன் அ ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி, டெஃபினெட்லி நம்புங்க, தட் இஸ் ரிலேட்டட் டு யோர் ஜேர்னி. உங்களோட அந்த ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்காக தான் அது வந்திருக்கு. ஸோ இந்த ஜேர்னியில் நம்ம பார்க்குற அத்தனை விஷயமும் வந்து நம்ம ஸ்ட்ரென்த்தை தான் அங்கே காட்டுது. ஸோ நீங்கள் ரிலேட் பண்ணிக்கோங்க, எந்த தப்புமே கிடையாது. ஓகே டியர்ஸ், டேக் கேர், பாய்.